ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதி வரப்போகுது. அதனால சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தங்கமயில் நகைக்கடை. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் தங்கமயிலில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அந்த ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த டைம் அந்த ஸ்கீம்ஸோடைய டீட்டெயில்ஸை நான் போடுறேன். இன்றைக்கான வீடியோவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ஸ்கீம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தனிஷ்கில் டிஜி கோல்டு ஆப்ஷன் இருக்குது. கூகுள் பேலேயே பை கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோல்டு லாக்கர் ஆப்ஷன். அது மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஏன்னா மற்ற ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி டிஜி கோல்டு ஸ்கீம்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எப்போ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதனால முக்கியமாக தினக்கூலிகளாக இருக்கிறவங்க, இல்லத்தரசியாக இருக்கிறவங்க, குறைந்த வருமானத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்கம் வாங்கணும், சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஆப்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் தங்கம் சேமிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறையா செலவு பண்ணுறீங்க, எப்படி அந்த செலவை குறைக்கணும் அப்படின்னு தெரியலை அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த அமௌண்ட்டை தூக்கி இதில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இதிலேருந்து உங்களால் காசை எடுக்க முடியாது, அதிலேயே சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் விளையாட்டாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேமிப்பாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜிஆர்டியில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி தான் சும்மா நம்ம வீணாக ஆகுதே செலவு அப்படின்றதுக்காக ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி அது எனக்கு ஒரு வருஷத்தில் நான் 4 கிராமாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் தங்கம் சேமிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிஜி கோல்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். கோல்ட் இஸ் லைக் அன் இன்சூரன்ஸ் பாலிசி. எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். நம்மக்கிட்ட தங்கம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக யார்கிட்டையும் நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை. அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம அடகு வச்சோ இல்லைன்னா விற்றோ நம்ம அந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டாலோ இல்லைனா ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலோ, ஒரு ஸ்கூல் படிப்புக்கோ ஒரு காலேஜ் படிப்புக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ நம்மக்கிட்ட தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். அதனால் காசாக சேமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தங்கம் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வ். உங்ககிட்ட எப்படி பேங்க் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே தங்கம் சேமிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சவரன் நான் வாங்கணும், இல்லைனா எவ்வளவு கிராம் நான் வாங்கணும் அப்படின்னு இந்த ஒரு வருஷத்துக்கான கோலை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கோலை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த செலவை நீங்கள் குறைச்சிக்கிட்டு அதை நீங்கள் எப்படியாவது அடையணுமே அந்த இலக்கை அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6625 ரூபா. நான் சொல்கிறது 22 கேரட்டு 916 நகைக்கு. அதே மாதிரி இப்போ ஆஃபர், இப்போ தங்கமயிலில் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஸோ தங்கமயிலில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்க நகைகள் வாங்கினீங்கன்னா ஒரு கிராமுக்கு உங்களுக்கு 150 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு அவங்க கொடுப்பாங்க, தள்ளுபடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு கிடைக்குமா அப்படின்றது கிடையாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி வெள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 2000லேருந்து 4000 ரூபாய் அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. வைரத்துக்கு 20,000 ரூபாய். இது ஒரு கேரட் டைமண்டுக்கு அவங்க தள்ளுபடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இது இந்த அக்ஷய திருதிக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 12ஆம் தேதியோட எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ஆஃபர்ஸை. ஸோ நம்ம தங்கமயில் ஆப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் எல்லாருடைய ஃபோன்லேயும் ப்ளே ஸ்டோர் இருக்குமா, அதில் போயிட்டு நீங்கள் தங்கமயில் அப்படின்னு தேடினீங்கனாலே ஒரு ஆப் வரும். அவங்களுடைய அந்த மயில் தோகை போட்டிருக்கிற ஒரு சிம்பிள் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே அவங்க பேர் கேட்கும். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் நேமை நீங்கள் கொடுக்கணும். நம்ம இந்த நிக் நேம்ஸ்லாம் கொடுப்போம்ல,
பாதி பேர் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபுல் நேமை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எம்பின் செட் பண்ண சொல்லும். ஸோ ஏதாவது ஒரு 4 நம்பர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா ஸ்கீம்ஸ் ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து டிஜி கோல்டு ஸ்கீம்னு தான் இருக்கும். அதில் 2 விஷயங்கள் போட்டிருக்கோம். ஒன்று நோ மோர்னு போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து ஜாயின் நவுன்னு போட்டிருக்கோம். நோ மோர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாமே வந்து அதில் போட்டிருக்கோம் விஷயங்கள் எல்லாமே. ஜாயின் நவ் அப்படிங்கிறது நம்ம வந்து டிஜி கோல்டில் சேர்றதுக்கான அந்த ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாயினிங் ஃபார்ம் வரும். அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரெஸ்ஸு, உங்களுடைய பேன் நம்பர், நாமினி நேம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். அது எல்லாமே போட்டுட்டு அடுத்து நீங்கள் 2 விஷயமா நீங்கள் வந்து இதை போட்டுக்கிடலாம். நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது, நீங்கள் 100 ரூபாய் தான் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100 ரூபான்னு அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு எவ்வளவு அந்த தங்கம் உடைய அன்னைக்கான ரேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வந்து அதில் ஆட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து 1 கிராமாக நான் வந்து வாங்குகிறேன், இல்லைனா எனக்கு வந்து இவ்வளோ கிராமுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கிராமாவும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா சவரனில் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும்னோ அந்த மாதிரி பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கிறலாம். ஸோ இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். ஸோ மினிமம் வந்து 100 ரூபாயிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளவு அமௌண்ட் வேணால் நீங்கள் சேர்த்துக்கிட்டே போடலாம். எத்தனை தடவை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். 330 நாள். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக மெச்சூர் ஆகிற ஒரு டேட்டு. இது வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நாள். ஸோ அந்த நாள்லேருந்து 75வது நாள் வரைக்கும் உங்களுக்கு 5% பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அவங்களே வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து பெனிஃபிட் வந்து தனியாக ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களால் அதை பார்க்க முடியும். அதே மாதிரி 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் 3.75% அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. 151வது நாள்லேருந்து 225வது நாள் வரைக்கும் 2% ஆட் பண்ணுவாங்க. 226வது நாள்லேருந்து 300வது நாள் வரைக்கும் 0.75% பெனிஃபிட் ஆட் ஆகிடும். அதே மாதிரி 301வது நாள்லேருந்து 330 சொன்ன லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 30 நாளைக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து ஆட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 330வது நாள்லேருந்து 35 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு அந்த வெயிட்டை வந்து நீங்கள் அந்த கோல்டை வாங்கிடணும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்கீமில் கொடுத்துருக்கிற கண்டிஷன். இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தங்கமயில் கடையிலையும் நீங்கள் வந்து போய் வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் எந்த நகை நீங்கள் வாங்குறீங்களோ கோல்டு காயின்ஸும் இதில் வந்து வாங்கிக்கிறலாம். அந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது வேல்யூ ஆடட் சார்ஜஸ், வேஸ்டேஜ், பேக்கிங் சார்ஜஸ், ஸ்டோன் கல் வச்சுருக்கிற நகைகள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக கல் சார்ஜுன்னு போடுவாங்க. அப்புறம் ஹால்மார்க் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க அப்ளிகபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இதை ஸ்கீமில் வந்து அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். 3% ஜிஎஸ்டி வரும். ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா, அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ரிடீம் பண்ணிக்கிறலாம். இதில் மினிமம் லாக்இன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 30 நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கீமை இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் 2வது 3வது நாளே நினைக்கிறீங்க இல்லை என்னால் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ண முடியாது, அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துடலான்னா உங்களால் எடுக்க முடியாது. 30 நாள் லாக்இன் பீரியட் இருக்குது. அதில் நீங்கள் அந்த காசை வச்சு தான் இருக்கணும். அதேமாதிரி அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 30 நாளைக்கு மேலே வேணும்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டு அதில் எவ்வளவு வந்து சேர்த்து வச்சுருக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நகையாக வேணால் வாங்கிக்கிறலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேருடைய நம்பர் கூட இருக்கும். நீங்கள் அந்த ஆப்குள்ளே போனீங்கனாலே அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்களே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிடுவாங்க. யார் போய் இதை ரெடீம் பண்ணலாம்? இப்போ அந்த 330 நாள் முடிஞ்சு போச்சு. நீங்கள் யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, நீங்கள் ஜாயின் பண்ணீங்கள்ல அந்த ஆப்பில் யாருடைய பேர் போட்டிருக்கீங்களோ அவங்க தான் போய் அந்த கோல்டு ஜுவல்லரியை வாங்கணும், தங்க நகையை வந்து வாங்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினலான ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் இல்லைனா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். அதனால் கவனமாக பாருங்கள், உங்களுடைய ரெஜிஸ்டர்டு நேமும் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற நேமும் ஒன்றா இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஆப்போடது. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுடைய எம்பின் வந்து கேட்கணும். ஆல்ரெடி எம்பின் நான் செட் பண்ணிட்டேன், அதனால நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கோல்டு ரேட் போட்டுருச்சு, சில்வர் ரேட்டு, என்னெல்லாம் வந்து அக்ஷய திருதிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்ட் சேவிங்ஸ்ன்னு வரும். ஸோ இதில் தான் நீங்கள் ஜாயின் நவ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன கோல் செட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இந்த வருஷத்தில் எப்படியாவது நான் 1 பவுனாவது நான் சேர்த்துக்கிறணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் டார்கெட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டல, ஏன்னா என்னுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் ப்ரொஃபைலில். ஆனால் நீங்கள் வந்து அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அதில் ஒரு அட்லீஸ்ட் அதை நம்மளுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து இவ்வளவு இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஆசை வந்து சரி நம்ம சீக்கிரமாக எப்படியாவது சேர்த்துடலாம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய செலவுகளை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம எப்படியாவது தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். முக்கியமாக பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நகை இல்லை, இல்லைனா நகை மேலே ரொம்ப உங்களுக்கு ஆசை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின்ஸ், கோல்டு ஜுவல்லரி இதில் வந்து வாங்கிக்கிறலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸு. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கவர் பண்ணியிருப்பேன் ஓரளவுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால இங்கே தங்கமயில் கடை கிடையாது, அதனால் என்னால் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட வந்து கேட்க முடியாது. நான் ஆன்லைனில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நான் வந்து ப்ரமோஷன் எதுவுமே நான் வந்து பண்ணுறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரமோஷன் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் பர்சனலாக ஜிஆர்டியில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ தங்கமயில் அப்படிங்கிறது ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நான் கூகுள் பேயில் வந்து அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நிறைய பேர் அதில் வந்து ₹5, ₹10, ₹50 அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து ₹100 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சும்மா ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு ₹100 வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னால் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த காசை எடுக்கும்போது அது வந்து நம்ம நகையாக நம்ம கையில் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அது புரிய வரும். நம்ம இவ்வளவு நாள் நம்ம வேஸ்ட்டாக சேமித்த ஒரு காசை நம்ம இன்றைக்கி தங்கமாக நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.